வீட்டு பிள்ளைகள் சில பேர் விளையாட்டுத்தனமாக இந்த அரசியலை பார்க்கின்றார்கள். விளையாட்டுத்தனமாக விசில் அடித்துக் கொண்டு இந்த அரசியலை பார்க்கின்றார்கள். ரொம்ப ஆபத்தான போக்கு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் விசில் அடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப ஆபத்தான போக்கு இது. யாருக்கு வாக்களிப்பது என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போவதில்லை. அது எனக்கு என்ன தெரியுமோ அதுல அதே மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் மற்றவர்களுக்கு வாக்களிக்க கூடாது, ஏன் வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் அதையே வைத்து பிரச்சனை செய்வதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். மத வழிபாட்டு தலங்களிலே அரசியல் பிரச்சாரங்களை செய்தார்கள் என்று. ஆனால் யாருக்கு வாக்களிக்க கூடாது, ஏன் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரிய வேண்டுமானால் இவர்களுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு எதை நோக்கி போகிறது என்பதை நான் உங்களுக்கு தவறாமல் சொல்லிக் கொண்டே வருகின்றேன். ஒரு ஆபத்தான காலகட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் தங்களுடைய அடையாளத்தோடு வாழ இயலாத நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள். சிக்கனை வீட்டிலே சமைத்தால் கூட அது மாட்டுக்கறி என்று சொல்லி வீடு நுழைந்து தாக்குகின்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாட்டுக்கறியை ஒருவன் சாப்பிட்டால் அது பக்கத்தில் உள்ளவனுக்கு ஊட்டி கொடுத்தான் என்று சொல்லுகிற காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கின்றோம். ஒவ்வொன்றுக்கும் கவர்ச்சிகரமான பெயர்கள் சூட்டப்படுகின்றன. லவ் ஜிஹாது, கொரானா ஜிஹாது, எந்த சொல்லையும் ஜிஹாத் என்கிற சொல்லோடு சேர்த்து விட்டால் போதும் அது கெட்ட வார்த்தையாக போய்விடும். அப்படி ஆகிவிட்டது. நான் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னர் ரமதான் மாதத்தில் தொலைக்காட்சியிலே உரையாற்றுகின்ற போது தமிழ்நாட்டினுடைய மிக பிரபலமான தொலைக்காட்சி ஒன்று, அந்த தொலைக்காட்சியினுடைய உரை தொடராக வந்து கொண்டிருக்கிறது ரமதான் மாதம் முழுக்க. அதில் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் குளம் இருக்கின்ற இடம் ஆற்காடு நவாபு கொடுத்த இடம். இதற்கு நிறைய தரவுகள் இருக்கின்றன, சான்றுகள் இருக்கின்றன, வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கிறது, ஆய்வாளர்கள் அதை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். இத்தனை தரவுகளையும் வைத்து நான் பேசுகிறேன். ஒரு ஸ்பீச், ஒரு உரை தொலைக்காட்சியிலே வெளியிடப்படுகிறது என்று சொன்னால் 2-3 நாட்களுக்கு முன்னர், குறைந்தபட்சம் 48 மணி நேரத்துக்கு முன்னர் அந்த கேசட்டை கொண்டு போய் உங்கள்கிட்ட கொடுக்கணும். இந்த உரையில் ஏதாவது தேச விரோதமாக இருக்கிறதா? ஏன்னா பாய் தானே, அதனால ரொம்ப லென்ஸ் போட்டு பார்க்கணும். அந்த நேஷனாலிட்டி கண்ணாடியை போட்டு பார்க்கணும். இதுல தேச விரோதம் இருக்கிறதா, ஆன்டி நேஷனல் சொற்கள் இருக்கின்றதா, உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள் இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். சில தொலைக்காட்சிகள் இருக்கின்றன, பாய் இவர் நம்மள்ட்ட ரொம்ப நாளா பேசுறாரு, ட்ராக் ரிப்போர்ட் நல்லா இருக்கு, ஏத்துன்னு ஏத்திடுவான், லைவ்ல போயிடும் மேல. ஆனால் அந்த தொலைக்காட்சியில் 48 மணி நேரத்துக்கு முன்னர் கொண்டு போய் கேசட் கொடுக்கப்படுகிறது. போட்டு பார்க்கிறார்கள், அதில் இந்த கருத்து வருகிறது. என்னுடைய உரையை கண்காணிப்பதற்கு நியமிக்கப்பட்டிருப்பவர் ஒரு பாய், அவர் இந்த கேசட்டை திருப்பி அனுப்புறாரு. இது நம்புற மாதிரி இல்லை என்று திருப்பி அனுப்புகிறார். அதுவல்ல நான் உங்களுக்கு சொல்வது. அதன் பிறகு ஒரு துணை செய்தி சொல்லப்படுகிறது என்னவென்றால், இந்த அரை மணி நேர உரையில் 25 நிமிடம் 5 நிமிஷம் விளம்பரம் போச்சுன்னா 25 நிமிட உரையில் அதிகபட்சமாக அல்லாஹ் என்கிற வார்த்தை ஒரு 5 தடவைக்கு மேல வரக்கூடாது பாய். அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லாமல் ஒரு 25 நிமிடம் ஒரு மார்க்கத்தை கற்ற ஒருவர் மார்க்க சொற்பொழிவை பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்கின்றோம். இதனைக்கு நாம பணம் கட்டி உரையாற்றுகின்ற நிலையில் இது ஒரு உதாரணம் தான். நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் எங்கேயும் சொன்னதில்லை. எந்த நிலையை நாம் இருக்கிறோம் என்பதற்கு உதாரணம் நான் சொல்கிறேன். நம்மை சுற்றியே வந்து விட்டது, நம்ம வீட்டு வாசலுக்கே வந்து விட்டது இந்த வெறுப்பு பிரச்சாரம். முஸ்லிம்கள் என்று சொன்னால் தள்ளி வைக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற நிலை வந்து விட்டது. ஒவ்வொரு மனிதனுக்கும், தனி மனிதனுக்கும் சில பலவீனங்கள் இருக்கும். சில மனிதன் சில விஷயங்கள்ல பலவீனமா இருப்பான். சில பேர் பொருளாதாரத்துல பெரிய தொழிலாளியா இருப்பான், பணத்தை கொடுத்தா ஏமாத்திடுவான். சில பேர் நல்ல வணக்கவாதிகள் இருப்பார்கள், சில விஷயங்களிலே பலவீனமாக இருப்பார்கள். நான் ரொம்ப விவரமாக சொல்ல விரும்பவில்லை. அதே மாதிரி ஒரு தத்துவத்துக்கும் ஒரு ஐடியாலஜிக்கும் சில பலவீனங்கள் உண்டு இஸ்லாத்தை தவிர.
எல்லா தத்துவத்துக்கும் சில பலவீனங்கள் உண்டு. டெமோக்ரஸிக்கும் சில பலவீனங்கள் இருக்கிறது. 49% பேர் ஒரு கட்சியை ஆதரித்தாலும் 51% பேர் ஒரு கட்சியை ஆதரித்தால் அவன்தான் 5 வருடம் ஆட்சியில வந்து உட்காருவான், அவன் நினைத்ததை எல்லாம் சாதிப்பான். இதுதான் தல விதி. இதுதான் டெமோக்ரஸியினுடைய பலகீனம். இந்த 49% மக்கள், அதாவது மக்கள் தன்னுடைய சரிபாதி மக்கள் கருத்து புறக்கணிக்கப்பட்டு போய்விடும், ஏற்றுக்கொள்ளவே படாது. இன்றைக்கு இந்தியாவில் 20% இருக்கின்றார்கள் முஸ்லிம்கள். 18 வச்சுக்கிடுங்க, 15 என்றே வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை கோடி இருப்போம்? 25 கோடி இருக்கலாம். இந்த 25 கோடி மக்கள் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தில் ஒழுங்கான பிரதிநிதித்துவம் கிடையாது. முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப நீதிபதிகள் கிடையாது. முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. பியூரோகிரசியில் ஆள் கிடையாது. இப்படி புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய வீட்டு பிள்ளைகள் சில பேர் விளையாட்டுத்தனமாக இந்த அரசியலை பார்க்கின்றார்கள். விளையாட்டுத்தனமாக விசில் அடித்துக் கொண்டு இந்த அரசியலை பார்க்கின்றார்கள். ரொம்ப ஆபத்தான போக்கு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் விசில் அடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ரொம்ப ஆபத்தான போக்கு இது. அது விளையாட்டு பொறுப்பு அல்ல, அமானிதம். 5 ஆண்டு காலம் நீ போடுவதுதான் உத்தரவு, அதுதான் சட்டம் என்று சொல்லுகிற இடத்துக்கு ஒரு ஆளை கொண்டு போய் உட்கார வைக்கிறோம், அல்லது ஒரு கட்சியை கொண்டு போய் அல்லது ஒரு தத்துவத்தை கொண்டு போய் நாம் உட்கார வைக்கின்றோம் என்று சொன்னால் அது விளையாட்டுத்தனமான காரியம் இல்லை. கீழே இருந்து வரக்கூடிய தகவல்கள் ரொம்ப நமக்கு சங்கடமாக இருக்கின்றது. சில பிள்ளைகள் பெற்றோர்களை பாசத்தால் கட்டி போடுகிறார்களாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து விசில் தான் அடிக்க வேண்டும், விசில் அடிக்கவில்லை என்றால் உங்கள்கிட்ட நாங்க பேச மாட்டோம்னு பாசத்துல கட்டி போடுறாங்களாம். எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, இது விளையாட்டு காரியம் அல்ல, இது அமானிதம். அமானிதம் தகுதியற்றவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுமானால் உலக அழிவு நாளை எதிர்பார்த்துக்கொள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லாது. ஒரு ஸ்டேட்ல மக்கள் விளையாட்டுத்தனமாக இருந்தால் இது மெல்ல பக்கத்து ஸ்டேட்டுக்கு பரவுச்சுன்னா எப்படி நடக்கும் என்று யோசித்து பாருங்கள். அதே போல சில பேர் வீர முழக்கம் விடுகின்றார்கள். வெறும் கரண்டியை கையில் வைத்திருப்பவன் எப்படி வேணாலும் ஆட்டலாம். கரண்டியில எண்ணெய் இருந்தா தானங்க பத்திரமா கொண்டு போகணும். வெறும் கரண்டியை கையில வச்சிருக்கிறவன் என்ன வேணாலும் பேசலாம். நான் வந்தா அப்படி செய்வேனா, என்ன வேணாலும் பேசலாம். அந்த மாதிரி வெறுங்கரடியை கையில் வைத்துக் கொண்டு சில பேர் வீர முழக்கம் விடுகின்றார்கள். ஆகையினால் ரொம்ப கவனமாக, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கின்றோம். சில மாநிலங்களில் பாராளுமன்ற தேர்தல்களின் போது மக்கள் கவனக்குறைவாக இருந்ததன் பலனை இந்தியா முழுக்க இப்போது இப்போ கதறாங்க, இப்போ கதறுகிறார்கள். சவுத் இந்தியாவுக்கு வாய்ஸ் இல்லாம போயிடுச்சு, வாய்ஸ்லெஸ் ஸ்டேட்ஸா நம்ம போயிட்டோம். தென்னிந்தியாக்களுக்கு குரலுக்கு மரியாதை இல்லை. நீங்கள் என்னதான் ஓட்டு போட்டு பிஜேபிக்கு எதிராக கொண்டு போய் நீங்கள் எத்தனை எம்பிக்களை நிறுத்தினாலும் ஒரு 4 ஸ்டேட்ல அவன் ஜெயிச்சா போதும், உங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம். அதுக்கேற்ற செட்டப்பே கொண்டு வந்துட்டாங்க இப்போ சட்டப்பூர்வமாக. இப்ப கதறாங்க. இதைத்தான்ப்பா நாங்க 15 வருஷமா கதறோம். 25 கோடி மக்கள் 15 வருஷமா. இந்த வலி உங்களுக்கு இப்ப புரியுதா? எங்கள்கிட்ட இருந்து பட்ட பகல்ல பள்ளிவாசலை பிடிச்சுக்கிட்டு 2019 ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற இந்த பள்ளிவாசல் இந்த கோயில் தான் இனிமே வரும்னு நாங்க கேட்டு விட்டு போக வேண்டும். கேட்டா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி எங்களை ஃபூல் பண்ணி முட்டாளாக்கி அனுப்பிட்டீங்களே, எங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும்? இப்ப சவுத் இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டினுடைய சிஎம்முக்கும் வலிக்குது. கதறுகிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள். அனுபவிங்க, அந்த வலியை நீங்க பாருங்க, எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல இனிமே என்று சொல்லிவிட்டு ஒதுங்க முடியாத நிலைக்கும் நாம் இப்போது வந்திருக்கின்றோம். அப்படி சொல்லி நாம் ஒதுங்கி இருக்க முடியாது. ஆகையினால் ஒவ்வொருவருடைய வாக்கும் மிக முக்கியமானது. விளையாட்டாக வேடிக்கையாக என் பையன் சொன்னா பேரன் சொன்னா இந்த கதையெல்லாம் தயவு செய்து வைத்துக் கொள்ளாதீர்கள். இது ரிஸ்க் எடுக்க ஒரு தடவை போட்டு பார்ப்போமே. அவர் ரொம்ப நாளா மேடையில பேசிட்டு இருக்காரு, பாவம் கையை தூக்குறாரு காலை தூக்குறாரு, ஒருக்க போட்டு பார்க்கலாமே. போட்டு பாருங்க. ஆனா ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரம் இது கிடையாது. சக்கராத்துல இருக்கும்போது ஒரு மனிதன் இது விஷமா அல்லது
பாலான்னு தெரியல, வெள்ளை கலர் இருக்கு, குடிச்சு பார்ப்போம்னு எடுக்க முடியாது. நீங்க யங் மேனா இருந்தீங்க, உடம்பு கடகாத்திரமா இருந்துச்சு, ஒரு மருந்து தப்பான மருந்தா சோதிச்சு பார்க்கலாம், தப்பு கிடையாது. அப்படி தப்பிச்சு ஜம்ப் பண்ணி ஓடி வந்துடலாம். உடம்புல தெம்பு இருக்கிறதுனால, ரத்தம் சூடா இருக்கும். எல்லாம் பலவீனமாகி போனதுக்கு அப்புறமாக நாம விஷங்களை குடித்து சோதிக்க, அதுக்கான விஷம்னு நான் சொல்லிட்டு அர்த்தம் இல்லை, குடிச்சு பார்த்துட்டு நம்ம சோதனை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறக்கூடிய காலகட்டத்தில் நாம இல்லை. இதற்கு மேல உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு கிட்ட நெருங்கி வந்துட்டேன். ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்ட மாதிரியும் நான் நினைக்கிறேன். ஆகையினால் அமானிதத்தை அமானிதம் என்று நாம் நினைக்க வேண்டும்.